நேயர்களே, அதாவது இப்போ காலையில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்னன்னா, நாம் ஒரு பேசக்கூடிய தகவல் நாம் இந்தியாவில் உட்காந்தோ அல்லது உலகின் வேறு பகுதியில் உட்காந்தோ பேசுகிறது செய்தி ஏஜென்சியில் வந்தக்கூடிய செய்திகளை மட்டும்தான் பேச முடியும். களத்தில் போய் நியூஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்ன உண்மை தெரிகிறதுன்னு சொன்னால், இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய துரோகங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் யூகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய பல சேனல்கள், அதை தாண்டி உலகின் ஓரளவுக்கு மத்தியதரமான சேனல்களில் செய்திகளை பார்க்கிற போது, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் இஸ்ரேல் கட்ஸ் போன்றவர்கள் வழக்கமாக காசாவில் இருந்து அவர்கள் பேருக்கு ஹமாஸை வெளியேற்றன்னு சொன்னாலும் அதல்ல நோக்கம். ஹமாஸ் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த காசாவையுமே துடைத்து எறிந்து டீபாப்புலேஷன், அதாவது மனிதர்கள் இல்லாத ஒரு தட்டாந்தரையாக மாற்ற வேண்டும். இதுதான் அவங்களுடைய முக்கியமாக எண்ணம். அது தெரியாமல் நாம் பல விஷயங்களை பேசுகிறோம். இப்போ நடந்தக்கூடிய இன்று காலை வந்த தகவல்கள் அடிப்படையில் மிகப்பெரிய துரோகத்தை அரபுகள் காசா மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்று. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீஸ்ஃபயர் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் இப்படியெல்லாம் ஏற்கனவே டிராப்டை கத்தரில் இருந்து போடப்பட்டு முதல் 42 நாளில் நல்ல முறையில் போய் கொண்டிருந்தது. அதை கெடுத்தது யார்? ஹமாஸ் அல்ல. அவங்க ஒரு சிறிய விழாவை கடற்கரை ஓரத்தில் வைத்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அனுப்புனாங்க. இதை காரணம் காட்டி அந்த சீஸ்ஃபயரை குலைத்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். குறிப்பாக இஸ்ரேல், ரெண்டும் ஒன்று தான். அந்த சீஸ்ஃபயர் நின்றக்கு பிறகு ஒரே நாளில் அல்லது 400 500 இப்படின்னு 591 இன்றைக்கு 600க்கு மேலே. இதை நான் உங்களுக்கு சொல்கிறது, அது சொல்கிறதுக்கு அவ்வளோ சரியான செய்தி அல்ல. 25 பேர் நேற்று கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு முந்தி 591 பேர், அதற்கு பிறகு 8 பேர். இப்படி கொலைகள் காசாவில். அது என்ன எப்படின்னு பார்க்கணும்னா, வயல்காடுகளில் எலிகளை வேட்டையாடுவதை போல் அல்லது சாக்கடைகளில் கொசுக்களை அழிப்பதை போன்று ஒரு வேல்யூலெஸ், அதாவது மனித உயிர்களுக்கான மதிப்பே இல்லாமல் யூதர்கள் குண்டுகளை போட்டு காசாவில் வாழ்கிற மக்களை படுகொலை செய்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். நமக்கு கிடைத்த தகவல், யூதர்களுடைய தாக்குதல் எதெல்லாம் முக்கியமாக இருக்குன்னா, மெடிக்கல் சென்டர்ஸ், மெடிக்ஸ் அண்ட் ஹை ரேங்கிங் மெம்பர்ஸ் ஆஃப் ஹமாஸ், பொதுமக்கள் எல்லாத்தையுமே காலி செய்கிறாங்க. உங்களுக்கு நான் சொன்னால் புரியும். ஏற்கனவே எனது காணொலியில் 36க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய மருத்துவமனைகளை அவர்கள் சிறிதும் பெரிதுமாக அழித்துட்டார்கள். இன்றைக்கு இந்தோனேஷியா ஹாஸ்பிட்டல், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில், இந்தோனேஷியன் ஹாஸ்பிட்டல், பலஸ்தீன் துருக்கி நட்புறவில் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல், அல்சிஃபா மருத்துவமனை, நாசர் மருத்துவமனை, அதை போன்று எல்லாவற்றையுமே அவர்கள் அழித்து வருகிறார்கள். இதில் ஒரு கவனத்தை பாருங்க. அதற்கு அவர்கள் வெளிப்படையாக சொல்கிற காரணம், இந்த மருத்துவமனைகள் பயங்கரவாதிகளின் கூடாரமாக இருக்கிறது என்று. உதாரணமாக, நேற்று முன்தினம் ஒரு பாலஸ்தீன வீரர் இஸ்மாயில் பர்ஹாம் அவரை கொலை செய்வதற்கு ஏராளமான செவிலியர்களை, நோயாளிகளை கொலை செய்திருக்கிறார்கள். அந்த ஒரே ஒரு இஸ்மாயில் பர்ஹாம் என்கின்ற ஒரு பலஸ்தீனவர் ஹமாஸுடைய போராளியை கொள்வதற்கு. அப்போ இதில் ஒரு திட்டம் என்னவென்றால், முழுமையாக மக்களை அங்கிருந்து ஒரு டீபாப்புலேட்டட் சென்டராக மாற்றணும். மக்கள் இல்லாத இடமாக மக்கள் இருக்கக்கூடாது. இருந்தது 23 லட்சம். இன்றைக்கு 1 லட்சம் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கலாம். அப்போ அந்த 23 லட்சத்தில் நீங்கள் பாருங்கள், 1 லட்சம் என்று சொன்னால் அது ஒரு 5% அதிகமாகத்தான் இருக்கும். ஊனமுற்றவர்களே 1.5 லட்சம் 1.25 லட்சம். அப்போ அவங்க என்ன திட்டம்? யூதர்கள் ரொம்ப கொடுமையானவர்கள். அக்காலத்தில் அவருடைய வரலாறே அப்படித்தான் உண்டு. வட்டிக்கு கொடுப்பது, குழுக்களுக்கிடையே மோதலை ஏற்படுத்துவது இன்றைக்கு கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப மக்களை எல்லாம்
ஒரு டெவாஸ்டிங் அட்டாக்ஸ் ஆன் அந்த லேண்ட் அப்படி பண்ணிட்டேன்னா, அனிஹிலேட்டட் பண்ணியாச்சுன்னா அந்த லேண்டை அவங்க ஈஸியாக ஆக்கு பண்ணிக்கலாம். இதற்கு ஒரே ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் கட்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருந்தார். டிஃபென்ஸ் மினிஸ்டர், நாங்கள் மறுபடி உங்கள் இடத்த பிடிக்க போகிறோம், நல்லா கவனிங்க, நாங்கள் மறுபடி உங்கள் இடத்தை பிடிக்க போகிறோம் என்று. அப்போ அவர்களை பொறுத்தவரை குழந்தைகளை கொலை செய்வதை மிக மிக முக்கியமாக அவர்கள் செய்து வருவதன் காரணம், வருங்காலத்தில் ஒரு 15 ஆண்டுகளில் அவர்கள் பெரிய போராளிகளாக உருவாகிறார்கள். ஆகவே எந்த ஒரு அடிமட்டத்தை அழித்து விட்டால் இனி போராடுவதற்கு ஆள் இல்லை, காசா நமக்குத்தான் என்கின்ற வெஸ்ட் பெங்கில் இருக்கக்கூடிய அந்த மசூதி நமக்குத்தான், நாங்கள் தாராளமாக இங்கே இருந்து கொள்ளலாம், அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய களத்தை அங்கே உருவாக்கி கொடுத்து விடலாம் என்பதற்காகத்தான் இந்த 10 அடி அகலமும் 40 அடி சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு சிறிய துன்றுக்காக அவர்கள் மக்களை படுகொலை செய்கிறார்கள். இதில் பெரிய துரோகம் என்னவென்றால், அரபுகள் சில நாட்களுக்கு முன்பு பேசினார்கள், 53 பில்லியன் யூஎஸ் டாலரை ப்ரொவைட் பண்ணுறோம். ஈஜிப்ட் அல்ஃபத்தா அல் சிசியினுடைய முகாம் நடந்துச்சு. ஐஓசியினுடைய 57 நாடுகள் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு இத்தனை படுகொலைகளை இந்த ரமலான் காலத்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இதை கேட்பதற்கு யாரும் இல்லாத காரணம், இந்த கூட்டணி படுகொலையிலே அவர்கள் பங்கு என்பதை தற்போது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. அதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆணையத்தை இஸ்ரேல் நிறுவி இருக்கிறது. அந்த ஆணையத்தின் மூலம் எங்கள்கிட்ட வரக்கூடிய ஹமாஸ் அல்லாத அல்லது ஹமாஸை யாராக இருந்தாலும் சரி பொது மன்னிப்பு கொடுத்து நாங்கள் இங்கிருந்து வெளியேற்றி விடுவோம், யூரோப் நாடுகளுக்கு அனுப்ப போகிறோம் என்ற ஒரு திட்டத்தை வைத்து நேற்றைய முன்தினம் கூட அவர்களுக்கு விசா எல்லாம் எடுத்து கொடுத்து இஸ்ரேலிலிருந்து அவர்களை வெளியேற்றுகிறார்கள். இது ஒரு திட்டம். 2வது திட்டம், மிகப்பெரிய துரோகத்தை ஈஜிப்டும் ஜோர்டானும் செய்ததன் விளைவாக 3000க்கும் மேற்பட்ட ஹமாஸ் வீரர்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதாக அல்லது வெளியேற்றி விட்டதாக அல்லது வெளியேற்றி விட்டதாகத்தான் செய்திகள் வந்திருக்கிறது. ஆக ட்ரம்ப் ஸ்டீவ் விட்காஃப் டொனால்ட் ட்ரம்பும் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ எல்லாம் உறுதியாக இருக்காங்க. ஆனால் இந்த அரபுகள் முழுக்க முழுக்க அவர்களின் கையாளாக மாறி இன்றைக்கு ஒரு துரோகத்தை சந்தித்து, ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலை யாருக்கும் வரக்கூடாது. பாவம், இந்த மக்கள் தங்களுடைய உறவுகளை இழந்து, உணர்வுகளை இழந்து, எல்லாவற்றையும் முடிந்து அவர்கள் இந்த ஒரு பெரும் துயரத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு கருத்து கணிப்பை இவங்களே நடத்தி எல்லாரும் வெளியே போகிறதுக்கு இதாக இருக்கிறேன்னு சொல்லி பல சதி திட்டங்கள். இன்றைக்கு ஜோர்டான் அப்துல்லாவுடைய சந்திப்பு, அல்ஃபத்தாவுடைய சிசியுடைய மௌனம், இந்த படுகொலைகள் ஏன் நடந்துச்சுன்னு கேட்க கூட நாதில்லை. முதலாவது சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் முடிந்ததை அதற்கு பிறகு ஏன் செஞ்சீங்கன்னு கூட அரபுகள் யாரும் கேட்கல. அரபுகளில் யுஏஇ போன்ற நாடுகள், சவுதி அரேபியாவினுடைய தலைமை, ஜோர்டானுடைய தலைமை, துருக்கி ஒன்றுமே இல்லை, அது நாசகார ஒரு நிலையில போயிட்டு இருக்கு. ஈஜிப்டு, யாருமே இதை கேட்பதற்கு நாதியற்று எல்லோரும் அமெரிக்காவின் பக்கம் ஹமாஸை உடைத்து, ஹமாஸிலிருந்து 3000க்கும் மேற்பட்ட போராளிகளை வெளியேற்றி அல்லது மக்களை டிஸ்பிளே செய்து இந்த இடத்தை அவர்கள் அமெரிக்காவுக்கும் யூதர்களுக்கும் தாரை வார்த்து கொடுப்பதற்கு முடிவு செய்திருப்பதாகவே நமக்கு தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. இந்த ஆணையத்தினுடைய முதல் கட்டமாக கொடூரமான அவர்களுடைய திட்டம் வெளிவந்தாலும் இதன் பின்னணியில் மௌனியாக சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட், ஜோர்டான் மற்றும் எகிப்து செயல்படுவதாக நமக்கு தெளிவாக தெரிகின்றது. ஆக அமெரிக்கா என்ன சொல்கிறது? நாங்கள் இஸ்ரேலுக்கு மட்டும்தான் நன்மை செய்வோம், எங்களுக்கு அவங்க ஒரு நம்பகமான உள்ளார்ந்த ஒரு கூட்டாளி. அதே சமயம் ரெட்சியிலிருந்து ஹவுதிகளை நாங்கள் ஓய்க்காமல் விடமாட்டோம். இதன் மூலம் ரெட்சியில் ஒரு அமைதி பிராந்தியமாக அமெரிக்காவினுடைய கப்பல்களும் யூதர்களும் இந்த பகுதியில் வாழ்வதற்கு எங்களுடைய வணிக கப்பல்களை எல்லாம் துளைத்தெறியக்கூடிய இவர்களை அழிப்போம். அது மிகப்பெரிய அளவில் ஈரானை அழிப்போம், ஏமனை அழிப்போம், ஹமாஸை அழிப்போம், லெபனானில் முழுமையாக டேவிட் ஓவனுடைய அரசை கொண்டு ஹவுதிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குவோம், HTSஐ அடுத்து காலி செய்வோம். ஆக இது ஒரு யூத அமெரிக்க ராஜ்யமாக மாற்றுவோம். இதுதான் அவங்கள்ட்ட திட்டம். அந்த திட்டத்தில் முடிவுகள் நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு சீனியர் ஹவுதி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு 12 பேர் காயம்பட்டதாக கூட ஏமனில் இருந்து வருகிறது செய்திகள். ஒரு பக்கம்
இஸ்ரேல் வந்து ஹமாஸை தாக்குகிறோம் என்று ஒரு எல்லா மருத்துவமனையும், நாசர் மருத்துவமனை, அசிஃபா மருத்துவமனை, துருக்கி பலஸ்தீன் ஒப்பந்த மருத்துவமனை, இந்தோனேஷியன் மருத்துவமனை, இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் ஒரு 5 மருத்துவமனை சொல்லிட்டேன். இதில் 10,000 புறநோயாளிகளாக அல்லது தங்கி கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்ட ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை தான் இந்த துருக்கி பலஸ்தீன மருத்துவமனை. இந்த புற்றுநோய் மருத்துவமனை அவர்கள் அளித்ததின் காரணமாக பல யுக்தி அவர்கள் கையாளுகிறார்கள். நல்ல கவனிங்க. முதலில் ஹமாஸை படுகொலை செய்வது, இரண்டாவது ஹமாஸை படுகொலை என்ற பெயரில் ஹமாஸை படுகொலை, ஹமாஸ் ஒருத்தர் இருந்தால் ஒரு 100 பேர் பொதுமக்கள். அதில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நல்ல கவனிங்க, குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்கிறாரு. அடுத்து அவர்களுக்காக ஒரு ஸ்டார்வேஷன், பட்டினியில் உள்ள வரக்கூடிய எல்லாவற்றையுமே இப்பொழுது அவர்கள் தடுத்து விட்டார்கள். சரியா? மூன்றாவது, எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் த லேண்ட், ஒரு டெவாஸ்டிங் அட்டாக், கண்மூடித்தனமான அன்லிஸ்ட் அட்டாக் செஞ்சு துரோகிகளாக அரபுகளை அவர்கள் கையிலே வைத்து கொண்டு, அரபுகள் யூதர்களுக்கும் பேச வேணாம், ஒரு நியாயமான ஒரு கட்டமைப்பு கூட பேச தயாராக இல்லை. ஜோர்டானும் எகிப்தும். சவுதி மறைமுகமாக வாய்களை திறக்காது. இப்பொழுது நாங்கள் 30க்குள் செய்ய வேண்டும் என்றால் அந்த திட்டம் ஏன் இப்பொழுது இவர்களால் மௌனியாக இருக்கிறது? இவ்வளோ பெரிய ஓஐசி கூப்பிட்டு மீட்டிங் போட்டீர்களே, அந்த திட்டங்கள் எதுவுமே இல்லை. இப்பொழுது 3000 ஹமாஸை வெளியேற்றி விட்டார்களே, வெளியேற்றுவதற்கு முயற்சிகள் இன்னும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அமெரிக்காவினுடைய கையாளாக அப்துல்லா செயல்படுகிறாரே, இதற்கு என்ன தீர்வு வரப்போகிறது என்பதுதான் தெரியவில்லை. ஆக துரோகத்தால் இந்த உலகத்தில் ஒரு சமூகம் அழிந்தது என்று ஒருவேளை நடக்கும் என்றால் அது காசாவினுடைய மக்களாகத்தான் இருக்க முடியும் என்பதுதான் இன்றைக்கு செய்தி. கடுமையான ஷாக் என்னவென்றால் 3000க்கும் மேற்பட்ட ஹமாஸ் படைகளை தொடர்ந்து வெளியேற்றுவதற்கு அரபுகள் ரகசிய வேலை செய்கிறார்கள். அவர்கள் ரகசியமாக அமெரிக்க அதிபரோடு கைகோர்த்திருக்கிறார்கள். அமெரிக்காவோடு அவர்கள் கைகோர்ப்பது ஒன்றும் பெரிதல்ல, ஆனால் அது யூதர்களுக்கு சாதகமாகத்தான் கைகோர்க்கிறார்கள். அவர்கள் அதை சொல்ல வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை அந்த மக்களின் மீது செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் ஒன்றுக்கும் உதவாத ஒரு திட்டத்தை எகிப்து சொல்லியிருக்கிறது. அந்த நியூ ப்ரப்போசலில் வந்து ஹமாஸ் அக்செப்ட் பண்ணியிருக்கிறதாகவும், இதெல்லாம் பிரயோசனம் கிடையாது, ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு நியூ பிளான் டு ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேல் ஹமாஸ் வந்து சீஸ்வேர் நெகோசியேஷன். இதனால் என்ன பிரயோசனம்? இதில் 5 அமெரிக்கர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும், 100க்கும் மேற்பட்ட பலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், சீனியர் ஹமாஸ் அதர்ஸ் வந்து வெளியே வருவார்கள், பாசிட்டிவ்லி தி நியூ ப்ரப்போஸ் அப்படின்ட்டுலாம் போடுறாங்க. இதெல்லாம் வந்து எந்தவித பிரயோசனமும் இல்லை சார். ஒரு 2 வாரத்துக்கு விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு மறுபடியும் அடிப்பாங்க. ஆக இன்றைக்கு பார்க்கிற போது யூதர்களுடைய கைகள், பெஞ்சமின் நெதன்யாஹுடைய அந்த அவர்களை சார்ந்த அந்த மிரட்டல், அந்த யுக்தி வெற்றி பெற்று விடுமோ என்று எண்ணுவதற்கு அதிகமான காரணங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய செயல் திட்டத்தையும் அவர்களுடைய மிரட்டலையும் பார்க்கின்ற போது அப்படித்தான் செய்கின்றது. இதற்கிடையிலே ஒரு மனசாட்சியுள்ள மக்களாக ஜெருசலத்திலே ஆர்ப்பாட்டம், டெல் அவீவிலே ஆர்ப்பாட்டம், நெதன்யாஹுடைய கொடூரமான திட்டத்தை யூத மக்கள், அவர்களும் மனசாட்சி உள்ள மக்கள் தானே, அறிந்து கொண்டு சின்பெற்றுடைய தலைவரை வெளியேற்றுவதற்கு ஒரு சீஸ் பெயரை அமைதியாக பேசுவதை கெடுத்தது என்பது அவரது ஓப்பன் டிஸ்க்ளோஸ் டு த மீடியா. அது வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாகி மக்கள் பெரும் புரட்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுதான் ஒரு முக்கியமான செய்தி. அதை தாண்டி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, கடந்த வாரம் மட்டும் 5 பாலிஸ்டிக் மிசைல்களின் மூலமாக கடுமையான தாக்குதலை ஏமனிலிருந்து அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் ஏமனில் அமெரிக்கா ஹமாஸை எப்படி பலஸ்தீனத்தை தாக்குகிறார்களோ அப்படி ஏமனை அவர்கள் தாக்குகிறார்கள். உயிர்ச்சேதம் ஏமன் மக்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் ஹவுதிகள் விடுவதாக இல்லை. 5க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் மிசைலை தடுப்பது சாத்தியமில்லை. ஏற்கனவே அயன் டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், ஏரோ சிஸ்டம், தாட் போன்ற அனைத்தும் ஃபெயிலியர் ஆயிட்டு. இது கடந்த ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். இப்போ அந்த பாலிஸ்டிக் மிசைலை 2000 கிலோமீட்டருக்காக அவர்கள் தாக்குவது சாத்தியமில்லை. ஆனாலும் திரும்பி ஒரு பொய்யை சொல்கிறார்கள், நாங்கள் வான்வெளியிலே வைத்து தாக்கியிருக்கிறோம் என்று. அது சாத்தியமில்லை. ஆனால் எடுக்கப்பட்ட படங்களோ சரியான இலக்கை தாக்கியிருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. எஹியாச்சாரி அதை உறுதி செய்கிறார். ஆனால் இஸ்ரேல் அதை மறுத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏர் ஸ்ட்ரைக் செய்து எல்லாவற்றையும் அழித்து விட்டோம் என்று. இன்னொரு கேள்வி என்னென்னால்,
அப்படி என்றால் டெல்லவியில் இருக்கக்கூடிய குரியன் விமான நிலையம் ஏன் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது என்ற கேள்விக்கும் அங்கே பதில் இல்லை. இச்சூழ்நிலையில் தன்னால் இயன்ற அனைத்து வேலைகளையும் மிக கடுமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹவுதிகள். ஹவுதிகள் மிக மிக கடுமையான போராட்டத்தை ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இன்றைக்கு இருக்கின்றது. இந்த போரில் அநேகமாக அரபுகளின் துரோகம் தெளிவாகி இருக்கிறது. எகிப்தும் சவுதி அரேபியாவும் ஜோர்டான் மிகப்பெரிய துரோகத்தில் முதலாவதாக இருக்கிறது. எகிப்து இப்பொழுது மௌனமாக இருக்கிறார், எந்த ஒரு பேச்சும் பேசுவதில்லை, வழக்கமாக கண்டன கணைகள். ஆனால் இன்றைக்கு ஜோர்டானுடைய தலைமையில் தான் இந்த மக்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகிற அளவுக்கு நச்சுத்தன்மை கொண்ட ஒரு சதித்திட்டத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். ஒருவேளை இதில் அமெரிக்காவும் யூதர்களும் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பது என்பது கையில் நெல்லிக்கனி போல் தெரிகின்றது. ஆனால் பாவம், மக்கள் அழிந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த மரண வியாபாரிகளினுடைய பிடியில் அரபுகளுடைய துரோகம் மிக முக்கியமாக இருக்கிறது. ஏமன் இந்த தாக்கி இருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டில் ஒரு பெரிய அளவில் அவர்கள் செயல்படுகிறார்கள். திருப்பி திருப்பி என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் எந்த காலத்திலும் விடமாட்டோம் என்று சொல்கிறார்கள். எக்காலத்திலும் பலஸ்தீனத்தின் மக்களுக்காக நாங்கள் போராடுவோம். ஹைஃபாவை தாக்குகிறார்கள், டெல்லவியை தாக்குகிறார்கள், வடக்கு பகுதிகளை தாக்குகிறார்கள், எல்லாவற்றையும் தாக்கு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான பலத்தை கொடுப்பதற்கு சவுதி அரேபியா மறுக்கிறது. சவுதி அரேபியா 2000க்கும் மேற்பட்ட சில 10-100 மில்லியனுக்கான ஆயுதங்களை இவர்களை எதிர்ப்பதற்காக வாங்கியிருக்கிறார்கள். ஈரானை தனிமைப்படுத்துவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா கடுமையாக யோசிக்கிறது. அமெரிக்காவினுடைய ஸ்டீவ் விட்காப் மறுபடி சமாதான பேச்சுக்கு சென்று கொண்டிருக்கிறார். நாங்கள் ஆனால் அவர்கள் உங்களுடைய சென்னையிலே பலத்தை அடி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம் என்று சொன்ன பிறகும் சுப்ரீம் லீடருடைய விவகாரத்தில் பார்த்து அமெரிக்கா ஈரானோடு போர் செய்வதற்கு எந்த நிலையிலும் தயார் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அமெரிக்கா ஈரானோடு போர் செய்வதற்கு எந்த நிலையிலும் நாங்கள் தயாராக இல்லை, எங்களுடைய புதிய திட்டத்தின் அடிப்படையில் ஒரு சமாதானத்தை மேற்கொள்ளலாம் என்று மட்டும் இவர்கள் ஒரு பெக்கிங் ரிக்வெஸ்ட் என்று சொல்லக்கூடி இறங்கி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் யூதர்கள் ஈரான் என்ன சொல்கிறதுனா, முதல்ல உனக்கு மேக்சிமம் ப்ரெஷர் பாலிசியை தூக்கு, உன்னுடைய ரீகேப்பபிலிட்டி, அதாவது உன்னுடைய ஆக்டிவிட்டீஸை மாற்றி, உன்னுடைய சித்தாந்தத்தை மாற்றி வெளிப்படையாக வா, நாம் பேசலாம் என்றுதான் ஈரான் சொல்கின்றது. ஆனால் இன்றைக்கும் அமெரிக்காவுடைய ஸ்டீவ் விட்காப் பேச்சுவார்த்தைக்கு ஈரானை அழைத்து கொண்டே இருக்கிறார். ஈரான் வருவதாக தெரியவில்லை. ஆக இன்றைக்கு மிக முக்கியமாக ஹமாஸினுடைய இந்த படுமோசமான நிலை, காசாவினுடைய மக்களின் படுமோசமான நிலைக்கு தீர்வுகள் எதுவும் இல்லாத ஒரு அபாயகரமான சூழ்நிலை காணப்படுகிறது என்பதுதான் உண்மையாகும். ஆக இறுதியாக கிடைத்த தகவல், விட்காஃபினுடைய அந்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் செஞ்சுட்டாங்க ஹமாஸ். இப்போ கிரவுண்ட் வார், அதாவது தரைவழி வழியாக பெக்கோவா வெர்ஷனை வைத்து தாக்குதல் நடத்துவதற்கு திட்டங்களை செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எகிப்துடைய இந்த ப்ரொபோசல் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஹமாஸை துடை தெரிய வேண்டும், மக்களை படுகொலை செய்வதற்கு அடுத்த ஆயத்த வேலைகளை அமெரிக்காவினுடைய ஆதரவோடு வெளியே விட்காஃப் ஒன்றே பேசுகிறார். ஆனால் ரகசியமாக கொண்டு வந்த அந்த திட்டம் தோல்வியை சந்தித்திருக்கிறது, ரிஜெக்டட். ஆனால் கண்ணு கெட்டிய வரைக்கும் ஒன்றும் தெரியவில்லை. இவர்களுடைய ரகசிய திட்டத்தை ஏற்பதற்கு ஹமாஸ் மறுத்திருக்கிறது. ஆகவே இம்போஸ் செய்ய போவதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இராணுவ ஆட்சியை காசாவின் மீது. ஆக ஒரு பெரும் துயரத்தை காசா சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த நோன்பு காலத்தில், ரமலானுடைய மாதத்தில் பொதுமக்கள் அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். உணவுகள் இல்லை, படுகொலைகள் தொடர்கின்றது. அமெரிக்காவும் அரபுகளும் 3 பேருமே தாக்குகிறார்கள், அப்படித்தான் நான் சொல்ல வேண்டும் அதை. ஏனென்றால் அரபுகள் வெளிப்படையாக எந்த ஒரு கொடூரமான நிலையும் எதிர்ப்பதாக தெரியவில்லை. அவர்கள் அமெரிக்காவினுடைய கையாளாகவே இருக்கிறார்கள். ஆகவே தான் அமெரிக்காவால் இப்படி உந்தி பேச முடிகின்றது. ஆக இன்றைக்கு கண் வரைக்கும் ஒரு சொல்யூஷனுக்கு தெரியவில்லை. தெர் இஸ் நோ ரெசல்யூஷன், தெர் இஸ் நோ சொல்யூஷன் ஃபார் திஸ் கிரைஸ். இந்த மோசமான இதற்காக எந்த தீர்மானமும் இல்லை, எந்த விடியலும் இல்லாத ஒரு கருப்பு வரலாற்றை நோக்கி இந்த மக்கள் சென்று கொண்டிருக்கிறது ரொம்ப 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 வேதனை அளிப்பதாக இருக்கின்றது.
ஒன்று தான் சொல்லி முடிக்கிறேன். இதனுடைய முடிவுகளை நாம் அறிந்து கொள்ள முடியாது. வெளிப்படையாக பார்க்கின்ற போது ஹமாஸோடு போர் செய்வதற்கு மறுபடி அவர்கள் ஆயத்தமாகி இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய $8 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2000 பவுண்டு பம்பார்டன் அந்த மாதிரியான குண்டுகள் எல்லாம் வீசப்பட போகிறது. மீண்டும் ஒரு 40,000-50,000 பேரை கொலை செய்தால் லட்சக்கணக்கான மக்கள் இல்லாமல் ஒரு அனிஹிலேட்டட் துடைத்தெறிந்து விட்டால் தங்களுக்கு அந்த இடத்தை இன்னும் நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பதற்கு உறுதியாக இருக்கும் என்று 2வது திட்டம் வெளிப்படையாக வந்துவிட்டது. பேருக்காக ஸ்டீவ் விட்காப் பேசி கொண்டிருக்கிறார். அதை ஹமாஸ் ஏற்க தயாராக இல்லை. ஹோஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஏற்க தயாராக இல்லை. ஆகவே இன்றைக்கு ஒரு மோசமான ஒரு சூழல் பலஸ்தீனத்திலே காணப்படுகிறது. ஒன்று, அரபுகளும் அடிக்கிறார்கள், அரபுகளும் துரோகம் செய்திருக்கிறார்கள், அமெரிக்காவும் துரோகம் செய்திருக்கு. அமெரிக்கா துரோகம் அல்ல, அமெரிக்காவும் படுகொலைகளை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலும் படுகொலைகளை அரங்கேற்றிருக்கிறது. ஒரு சின்ன துண்டில் உணவின்றி குழந்தைகள், பெண்கள் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டது உலக வரலாற்றில் ஒரு ஆர்மேனியன் ஜெனோசைடு இப்படியெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஆனால் எந்த ஒரு ஜெனோசைடும் கட்டுப்படுத்த முடியாத வரலாற்றில் ஒரு பெரிய பார்பாரிசம் இதுதான். இதில் பெரிய துரோகத்தை அரபுகள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான விவகாரமாக இருக்கிறது. ஒரு சமாதானத்திற்காக தீர்வு வந்துவிட்டது என்று எண்ணுகின்ற போது கண்ணு கட்டிய தொலை வரைக்கும் காசாவினுடைய கடல் பரப்பிலிருந்து எட்டி பார்த்தால் அது எல்லையற்ற நிலையிலே நீண்ட நீலவெளி கடல்வெளி எப்படி எங்கு வரைக்கும் செல்லுமோ அதுவரைக்கும் இந்த பயங்கரவாதத்திற்கு ஒரு முடிவே இல்லையா என்று கேட்கின்ற அளவுக்கு ஒன்றும் சமாதானமும் தெரியவில்லை. அதற்கான எல்லைகள், கரைகள் கூட காணல் நீராக கூட தெரியவில்லை என்பதுதான் ஒரு கருப்பு வரலாறாக இது உலகத்தில் மிகப்பெரிய இனச்சுத்திகரிப்பில் அமைந்து விடுமோ என்கின்ற கவலையோடு இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு வருகிறேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.